வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஜேபி தலைவராக அண்ணாமலை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ வந்த செய்தி. நம்ம இதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ணாமலையை மாற்றுவதற்கான எண்ணம் பிஜேபி இருக்காதுங்க. ஏன்னா பிஎல் சந்தோஷ் இங்கே வந்தார். வந்த பிறகு என்ன ஆச்சு? கேசவ விநாயகத்திலேருந்து இங்கே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் நிறைய பேர் எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணாங்க. அதுவும் கேசவ விநாயகம் முயற்சி பண்ணியே நடக்கலையா? கேசவ விநாயகம் ஜியை விட எப்படி அண்ணாமலைஜி முந்தினாருங்கிறத இப்போ பிஜேபியிலே பெரும்பாலானவங்க பேச்சு. ஏன்னா பெரிய பிராபிட் லாபியை அவரை மாற்றணும்னு நினைக்கும் போது எப்படி தப்பித்தார்? நம்ம தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். இல்லைங்க, அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க. அண்ணாமலை தான் அவங்களுக்கு இங்கே முதல்வர் கேண்டிடேட். அண்ணாமலை தான் நம்பிக்கை நட்சத்திரமாக அவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாற்றப்படுகிறார், வானதி ஆக போகிறாங்க, தமிழிசை ஆக போகிறாங்க, நிறையா பேச்சு. நம்ம இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இல்லைங்க, ஒரு பக்கம் மோடி, இன்னொரு ஜோப்பில் அமித்ஷா, இதை வச்சுட்டு இருக்கவர் நம்ம அண்ணாமலை. இது வரைக்கும் யாரையும் தன்னுடைய காரில் ஏற்றாமல் புரோட்டோகால் பிரகாரம் காரில் ஏற்றக்கூடாது பிஎம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க போது அண்ணாமலையை காரில் ஏற்றிட்டு போனார். அப்போவே தெரியும் இந்தியாவில் எவ்வளவு பிஜேபி தலைவர்கள் இருந்தாலும் அண்ணாமலை வேறு ரகங்கிறது பிஜேபி நினைக்கிறாங்க. அமித்ஷா கொஞ்சம் பிஜேபியில் என்னங்க இவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சோம், இவரெல்லாம் இந்த மாதிரி பண்ணி அமித்ஷா எப்பயுமே ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்க்குறவர். தமிழ்நாட்டில் பாருங்கண்ணே, நம்ம எப்பயும் அப்படி தானே பேசுவார். நீங்கள் எம்பி எலெக்ஷனில் பாருங்கள், கோயம்புத்தூர்லையாவது அண்ணாமலை ஜெயிப்பார்னு நினச்சார் அமித்ஷா. ஆனால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறாங்கும் போது அமித்ஷா அப்செட் தான். ஆனால் மோடி ஏதோ ஒரு நல்ல அபிப்பிராயம் அண்ணாமலை மேலே இருக்குது. ஆங்கில ஊடகங்கள் வரக்கூடிய தகவல் இல்லைங்க, அண்ணாமலைக்கு டெல்லியில் செல்வாக்கு இருக்குது. இப்போ நம்ம தினத்தந்தி, தினகரன், தினமலர் அப்படின்னா இங்கே இருக்க லோக்கல் செய்தியில் நம்ம கிரேட். ஆனால் வட இந்திய செய்திகளை பார்க்கும்போது அவங்க சொல்கிற பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் டெல்லியை பற்றி ஒருவர் பேசுவதற்கும் டெல்லியில் இருந்து கொண்டு ஒருவர் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நமக்கு அட்வான்டேஜாக என்னென்னா, டெல்லியிலேயே எனக்கு நிறையா ரிப்போர்ட்டர் நமக்கு வேண்டிப்பட்ட கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஈஸியாக நமக்கு தகவல் தெரியுது. 19 நம்ம அங்கே நடக்கிற நிகழ்ச்சி, கெஜ்ரிவால் வருவாரா, மோடி வருவாரா அப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறத விட அங்கே இருக்கவங்க லோக்கலில் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டெய்லி நிலவரத்தை சொல்லுவாங்க. இல்லைங்க, நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆம் ஆத்மினா களத்தில் போய் வேலை பார்க்குறாங்க. பிஜேபி வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் ஆம் ஆத்மி வந்துடும் போலக்குதுங்க. களத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஈரோடு இடைத்தேர்தலை பற்றி நீங்களோ எனக்கோ உங்களுக்கோ தெரிஞ்சதை விட தெரியறது தான் நல்லது. அது வட இந்தியா என்ன ஊடகமாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலைஜி பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் அண்ணாமலைஜி பெரிய லெவலில் பண்ண போகிறாருன்னு தான் வட இந்திய ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து அண்ணாமலைஜி போய் டெல்லிக்கு போய் தமிழர்கள் வாக்கு மொத்தமாக கிடைக்க போகுது. மகாராஷ்டிரத்துக்கு போயிருக்காரு, மகாராஷ்டிரா வாக்கு மொத்தமாக கிடைக்க போகுது. அதான் நான் மகாராஷ்டிரா நண்பர்கிட்ட சொன்னேன், ஏங்க தமிழ்நாட்டிலே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு, மகாராஷ்டிராவில் யார் அண்ணாமலை முகத்தை பார்த்து ஓட்டு போடுறது? தமிழ்நாட்டிலே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்களே, இவங்கெல்லாம் போய் அங்கங்கே ஓட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே பிஜேபியில் என்ன நினைக்கிறாங்க? பிஜேபியில் யாரை கேட்டாலும் ஒன்றே தான், இன்றைக்கி அண்ணாமலைஜியை மாற்ற முடியாது. ஆனால் அண்ணாமலைஜியை மாற்றணுன்ட்டு ஒரு பெரிய குரூப், இன்சியல் புள்ளி தலைமையிலான ஒரு பெரிய குரூப்பு வரக்கூடிய அங்கே பொறுப்பாக ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்களா, ஒன்றிய அமைச்சரை, அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறதா பிளான். சரி, கடைசியாக என்ன ஆச்சுன்னா போய் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றிய அமைச்சர்கிட்ட. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்களாம். கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சரிங்க, யாரை போட்டாலும் நீங்கள் வேலை பார்க்கணும், அண்ணாமலைஜியை போட்டாலும் வேலை பார்க்கணுன்னொன்னே வந்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சான். என்னன்னு விசாரிக்கும் போது கேசவ விநாயகம் ஜி ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாரு, வானதி ஜி அவங்களும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஜி தான் போட்டு பேசணும். அப்புறம் நம்ம தமிழிசை ஜி, எல்லா நிறையா ஜி இருக்காங்கல்ல, நிறையா ஜிக்கள் முயற்சி பண்ணுறாங்க. இது நம்ம நயினார் நாகேந்திரன் ஜி, இவங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்க எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க, சில பேர் குழுவாக இருக்காங்க. ஏன்னா இன்சியல் புள்ளி தலைமையில் ஒரு குழுவாக தான் போய் பார்த்துருக்காங்க. ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை மீறி பிஎஸ் கோயல் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். பிஎஸ் கோயல் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, இப்போ 3ஆம் தேதி பிஎஸ் கோயல் வந்தார். பிஎஸ் கோயல் பார்த்துட்ருக்காரு. பிஎஸ் கோயல் அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். உங்களுக்கு தெரியும், சவார்கர் புக்கெல்லாம் வெளியிடும் போது அவரெல்லாம் பெருசாக பேசி பிஎஸ் கோயலை இங்கே அனுப்புகிறாங்கன்னா மேலே பிஜேபியில் என்ன வரும்? இப்போ அண்ணாமலையை மாற்றணும்னா என்னங்க பண்ணணும்? அண்ணாமலைக்கு பிடிக்காத ஒருத்தர் அனுப்பணும். கரெக்டாக பிஎஸ் கோயிலே அனுப்புறீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலை தான் அடுத்த தலைவர், முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை தான் அடுத்த தலைவர், எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுப்பான்னா பிஜேபியில் இல்லை நாங்கள் அண்ணாமலை ஏற்றுக்கு வேலை செய்யணும் யாரோ சொல்லிடுவாங்க. முதல்ல ஓட்டே இல்லை, கட்சியே இல்லை, ஆளே இல்லை, மேலே பிஜேபி இருக்குது, கல்லா கட்டலாம், நிறையா இந்த மரம் நடுகிறேன் அப்படிங்கிற பேர் அது ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் மணல் அள்ளுறவங்கட்டலாம் அது ஒரு காசு வாங்காத. இவங்க முதல்ல வாங்காத இடம் எங்கே? திமுக மோசம், அதிமுக மோசம், நீங்கள் மட்டும் யோக்கியமா?
மேலே இடியோ சிபிஐ அனுப்பி அவங்க வசூல் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு வசூல் பண்ணுறீங்க. ஆருத்ரா மேட்டரு ஏன் எடுக்க முடியல இன்னும்? ஆருத்ரா மேட்டர் எடுத்தால் எத்தனை பேர் மாட்டுவாங்க? சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் 3000 பேர் மாட்டிது? மக்களுக்கு தெரியாதா? பிஜேபியினர் உத்தமர்கள்னு மக்களை சொல்லுங்கள். மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஐயோ என்னங்க மொத்தம் ரவுடிலாம் நிறைய பேர் சேர்க்குறாங்க பொழுது. இவங்க திமுக ரவுடிங்கிறாங்க, அதிமுக இந்த கட்சிங்கிறாங்க. இவங்க கட்சியை பார்த்தாவே தெரியுது. வன்முறை கலாச்சாரம், பெண்களை ஆபாசமாக பேசுவது, வீடியோ ஆடியோ எடுத்து ரிலீஸ் செய்வது வீடியோ ஆடியோ அப்படின்னாலே பிஜேபி தான். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு என்ன இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்குன்னா, மோடி இன்னமும் நம்புகிறாரு, அமித்ஷா வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறார். அவங்களுக்கு போன ரிப்போர்ட்டே ஆமாங்க அதிமுக இப்போ என்னென்னா, சரி எடப்பாடி போயிட்டா மட்டும் அதிமுக கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, எடப்பாடி போனால் ஏதாவது அண்ணாமலையே போனால் எடப்பாடி கூட்டணி வைக்க மாட்டாருங்க. அவர் ரொம்ப முடிவு பண்ணிட்டார். 2026 இல்லைப்பா ஆளை விடுங்க தயவு செய்துட்டார். தொலைஞ்சு போங்க ரேஞ்சுக்கு பேசுகிறார், விட்டா போதுங்கிறார். அதனால தான் தொடர்ந்து நம்ம எடப்பாடியை பாராட்டுவோம். பரவாயில்ல, மோடி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தவே எடுக்கலைங்க அவர். போன தடவை எந்த அளவுக்கு ப்ரெஷர் தெரியுங்களா அவருக்கு? அதிமுக கரெக்டாக சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ப்ரெஷரு. நிறைய பேர் வேலுமணி தங்கமணி வேணாண்ணா நம்ம பிஜேபியோட போயிடுவோம், ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, ஏதாவது பண்ணிட்டா சிக்கல் வந்துடும், இருக்க முடிஞ்சா இருக்கப்பா எல்லாம் கிளம்பி பார்த்துக்கலாம், வேறு என்ன பண்ணுவீங்க? ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். இல்லாட்டினாலும் இந்த அளவுக்குலாம் ஏங்க ஒன்று தாங்க, ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒருத்தர் இந்த அளவுக்கு பொறுப்பு வராருன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் வர முடியாதுங்க. ஒன்றுமே இல்லாமல் வருவதற்கு சில பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப நாள் காணா போயிடுவாங்க. ஓபிஎஸ் பாருங்கள், அதாவது ஜெயலலிதாமா இருக்கும்போதே முதல்வர், அவரால் ஏன் அந்த இடத்த அடைய முடியல? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஜெயலலிதா இருக்கும்போதே முதல்வர், அவரால் ஏன் அந்த பொறுப்பை தக்க வைக்க முடியல? அவரோட கட்சி ஒன்று இப்போ நிறைய பேர் வந்தாங்களே, என்னாச்சு அந்த கட்சி? ஓபிஎஸோடைய நிலைமை இன்றைக்கி என்ன தமிழ்நாட்டில்? கொஞ்சம் யோசனை. எடப்பாடி சொல்கிறதுக்கு மரியாதை இருக்குதா, ஓபிஎஸ் சொல்கிறதுக்கு மரியாதை இருக்குதா? நீங்களே முடிவு. ஸ்டாலின் எடப்பாடிக்கு பதில் சொல்கிறாரா, ஓபிஎஸ்க்கு பதில் சொல்கிறாரா? அதாவது நவீன பரதன் ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்து அப்படியே இதை கொடுத்தாரு, எது பேர் என்னது, மீண்டும் அந்த பதவி அப்படியே கொடுத்தாரு. ஏன் கொடுக்கலன்னு தான் சொல்லிடுங்களேன் ஜெயலலிதா மாட்டேன். அம்மா நாங்களாம் கொடுக்க மாட்டோமா, நான் தான் சிஎம் சொல்லி பாருங்க ஜெயலலிதாட்ட. இது என்னங்க நவீன பரதன்ட்டு? அந்த அம்மா கேட்டால் கொடுத்து தானே ஆகணும், அவங்க தானே கொடுத்தாங்க உங்களுக்கு. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கிறது அந்த அம்மா காட்டுவாங்க. ஏற்கனவே நிறைய பேர் காட்டியிருக்காங்க அந்த அம்மா என்னென்ன பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் இது சரியான வாதமாக இல்லை. அதாவது என்றைக்குமே ஒரு உயர்ந்த ஒரு இடத்த ஒருத்தர் அடையிறாருன்னா அந்த இடம் தானே சில பேரை தேர்ந்தெடுக்குங்க. அதிமுக அப்படி தான். ஜானகியம்மா ஜெயலலிதாமா இருந்தாங்க, எப்படி கரெக்டாக ஜெயலலிதாமா அந்த இடத்துல வந்தாங்க. கரெக்டாக ஜெயலலிதாமாவோட போய் கூட்டணிக்கு போனார் பாருங்க சிவாஜி. அவர் என்ன அரசியல் தெரியும்? அதாவது மக்கள் யார் பக்கம் காத்தடிக்குதுன்னு தெரியாமல் ஜானகியம்மாவோட கூட்டணி, ஜானகியம்மாவுக்கு என்ன அரசியல் தெரியும்? இல்லாமல் சிவாஜி கணேசன் போய் வீணா போனார்கள். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பிஜேபியிலையும் இன்றைக்கி அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருந்தால் கட்சியில் இருக்கலாம், அண்ணாமலை ஆதரவாளர்கள் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. சும்மா டிவியில் முகம் காட்டுறதுக்கு பேசிக்கிட்டு வேணா இருக்கலாம். அதுவும் அண்ணாமலை இப்போ மறுபடியும் தலைவர் போஸ்ட்டுக்கு வரட்டுங்க, தேவையில்லாமல் வானதி கூட அமைதியாயிட்டாங்க. தமிழிசை ரொம்ப பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ போய் நட்டாவை பார்த்து அந்த பொறுப்பு கொடுத்தாங்க பொழுது, அது சின்ன இதுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கே அவங்க இல்லை நம்ம அடுத்த தலைவர்கள்ட்டாங்களாம். சரி ஒன்றிய அமைச்சராவது கொடுங்க, இணையமைச்சராவது கொடுங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இல்லை தயவுசெய்து எனக்கு கவர்னராவது கொடுங்க அங்கே ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இதுதான் பிஜேபி. விஜய் தரணி எப்பயும் போல் அவங்க ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. அடுத்த எலெக்ஷனில் தான் இனிமேல் சீட்டு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, இல்லை வேறு கட்சிக்கு போக போகிறாங்கன்னு தெரில. அதனால் அண்ணாமலை மீண்டும் தலைவராகிவிட்டார். ஒருமனதாக அனைவருடைய ஆதரவுடன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம். நீங்கள் பிஜேபி கமலாலயத்தில் போனால் எல்லாரும் பிரச்சனை சார். ஒரு 3 பேரை வச்சுக்கிறார் சார். அதுவும் அவருடைய விழுதுகள்னு ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு 2 பேர் வெளியில் கட்சி வேற போயிட்டாங்க. 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் அமைதியாயிட்டாங்க. ஆனாலும் அவங்கள தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு 4-5 பேர் பின்னால் நிற்பாங்க. அவங்கள தவிர யாரும் இல்லை சார் அண்ணாமலைக்கு. ஆனாலும் அண்ணாமலை சொல்லுவை தான் டெல்லி கேட்கறது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சாதுரியம் அண்ணாமலைக்கு, ஒரு சாதுரியம் தான். நம்மை பொறுத்தவரையில் அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபி வளருமானா கண்டிப்பாக எச் ராஜா தமிழிசை இருக்கும்போதை விட நல்லா தான் வளரும். அதனால் அண்ணாமலை மாத்திரம் நமக்கு நல்லது தான். ஏன்னா பிஜேபி வளரக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப திடமாக இருக்கோம். தமிழக மக்களும் திடமாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.